கோவம் இருந்தா கிட்ட போக மாட்டாங்க. மத்தபடி நம்ம அவங்க இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம். அதெல்லாம் அதுதான் என்ன கேட்பாங்க, நீ எப்படி நீங்க ரொம்ப நாங்க வந்து அவர்ஸ் கணக்கா உட்கார்ந்து பேசுறது அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு அவர் குட் மூட்ல இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நல்ல மூட்ல இல்லை அப்படின்னா நான் எந்த டாப்பிக்கும் அவர்கிட்ட எடுத்துட்டு போக மாட்டேங்க. ஜாலியான மூட்ல இருந்தாருன்னா எல்லா டாப்பிக்கும் கொண்டு போய் அது மோர் தென் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை விடுங்க, ஒரு ஃப்ரெண்டா அங்கே பாப்பா ஸ்கூலில் கூட பிடிஏல நான் ஒரு மெம்பராக இருக்கேன். அங்கே ஏதாவது எனக்கு இஷ்யூஸா இல்லை வேற எனிதிங் ரொம்ப வந்து அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கான ஸ்பேஸ் எனக்கு அவர்கிட்ட இருக்கு. வீட்டில் வந்து இருக்கிறதே அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப ரேர் இல்லை மேம். நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்க அந்த கல்யாணம் ஆன புதுசுலையா இருக்கட்டும், மற்றபடி இல்லை அது ரொம்ப மிஸ் பண்ணுங்க. 10 days 15 days ஜாயிண்ட் ஃபேமிலி. நாங்கள் இங்கே இப்போ எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. எனக்கு மட்டும் அவங்க இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இனிஷியல் கஷ்டமாச்சு. பட் அப்படி ஆன் த ஃப்ளோ அதை எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்து சார்ட்டை வியந்த விஷயம், நீங்கள் வந்து மேடத்திட்ட பார்த்து வியந்த விஷயம் அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்க? என்ன ஒரு இது குணம் வந்து உங்களை ரொம்ப பெரிதும் கவர்ந்தது? ரம்யா வந்து ரொம்ப சாஃப்ட்டுங்க. நம்பர் 1 ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப கேரிங், ரொம்ப ரொம்ப கேரிங்னா ஒரு அளவு கிடந்த கேருங்க. அந்தளவுக்கு கேர். ரொம்ப ஷெட்யூல்டுங்க, ரொம்ப ஷெட்யூல், வெல் ப்ரீ பிளான்டுங்க. நம்ம டோட்டலாக அதில் ரொம்ப பல கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பாங்க. ஒரு அந்தளவுக்கு வெல் பிளான்டு, ப்ரீ பிளான்டு, அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்குவாங்க. ரொம்ப கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ரொம்ப எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியம். ஒரு விதி மீறல் கூட அவங்கள்ட்ட இருக்காதுங்க. அதிலெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. பெரிய ஆசை கிடையாது. இது மாதிரியான ஒரு உண்மையிலுமே ஐ எம் ரியலி கிஃப்டடுங்க. எனக்கு அது வேணும் இது வேணும் அந்த மாதிரி எந்த ஆசையும் கிடையாதுங்க. என்னை ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணும், உங்களுக்கு தொகுதிக்கு போனால் நீங்கள் ஹாப்பியாவீங்க, போங்க தொகுதிக்கு போய் சந்தோஷமாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போய் சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கான அந்த மாதிரி என்ன மேலே உள்ள அளவு கிடந்த அன்பு, அந்த கேரிங். ஸோ இதுதான் ஒரு ரியல் பாண்டிங்க. இதுக்கு ஐ எம் ரியலி கிஃப்டடுங்க. தேங்க் காட் அண்ட் தேங்க் டு ரம்யா. நீங்கள் சொல்லுங்கள் சார். இந்த சாரை நான் ஃபஸ்ட் பார்க்கும்போதுலேருந்தே நான் ரொம்ப அவர்கிட்ட இது பண்ணது 2 விஷயங்க. ஒன்று பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங்க. இன்ன வரையுமே நான் வந்து வேறு யாரையும் அப்படி பார்த்ததில்ல. பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங், டைம் கன்ஸ்டன்ட்லாம் கிடையாதுங்க. ஹார்ட் ஒர்க்கிங், பயங்கர சோஷியல் சர்வீஸ் இல்லைங்க. யார் என்ன எந்த டைம், நான்லாம் நைட்டு 11 மணிக்கெலாம் கால் வந்தால் நான் வந்து தூங்குங்க ஏன் எடுக்கிறேன். ஆனால் நம்ம கூட இருந்து பார்க்கும்போது தெரியும் அது ஏதோ ஒரு எமர்ஜென்சி காலாக இருக்குங்க. நம்ம ஏன்டா எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது கூட நம்ம காலையில் ரிக்ரெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு எமர்ஜென்சி இருந்திருக்குங்க. ஸோ அது 2 மணி 3 மணி எதுவுமே அவருக்கு கிடையாது. எந்திரிச்சு உடனே அவங்களுக்கு என்ன ஹெல்ப்போ அது பண்ணுவார். இது 2ம் எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிக்குங்க. மேம் நீங்கள் சொல்லுங்கள், சார் பாடுவாரா இல்லை ஏதாச்சும் சின்ன முணுமுணுக்கிறதா இருக்கும்? இல்லை அசம்பிளிலெல்லாம் அவர் வந்து அந்த பழைய பாட்டெல்லாம் கொஞ்சம் பாடுவாங்க. 2-3 வரியெல்லாம் பாடுவாங்க. அம்மா எல்லாம் கூட அதை ரசித்து சிரிச்சிருக்காங்க. அதே நான் பார்த்துருக்கேன். இல்லை அசம்பிளியில் அம்மா புரட்சித்தலை அம்மாக்கா நிறைய பாடியிருக்கிறேன். நல்ல கவிதைகள் சொல்லியிருக்கிறேன், நல்ல கதைகள் சொல்லியிருக்கிறேன். ஃபேமிலிக்காக பாடணுன்னா ஒரே ஒரு பாட்டு தான் எனக்கு மனசில் தோணுது. இந்த மல்லிகை என் மல்லிகை என் மன்னன் மனதில் அப்படின்னு அந்த சாங் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான். 2 பேரும் கூட எதிர்பார்க்க